அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். முக்மின்கள் மறுமையில் இறைவனை பார்ப்பார்கள். அல்லாஹ்விடம் செய்த உறுதிமொழியையும் தமது சத்தியங்களையும் அற்பமான விலைக்கு விற்றோருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை. கியாமத்தின் நாளில் அவர்களுடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 77. நமது சந்திப்பை நம்பாது இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைந்து அதிலேயே நிம்மதி அடைவோருக்கு நமது வசனங்களை புறக்கணிப்போரும் தீமையை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 7-8. மனிதர்கள் நல்லவற்றுக்கு அவசரப்படுவது போல் அவர்கள் விஷயத்தில் தீங்கு செய்வதற்கு அல்லாஹ் அவசரப்பட்டிருந்தால் அவர்களின் காலக்கெடு அவர்களுக்கு முடிக்கப்பட்டிருக்கும். நமது சந்திப்பை நம்பாதோரை அவர்களது அத்துமீறலில் தடுமாற விட்டு விடுவோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 11. நம்மிடம் வானவர்கள் இறக்கப்பட வேண்டாமா அல்லது நமது இறைவனை நாம் நேரில் பார்க்க வேண்டாமா என்று நமது சந்திப்பை நம்பாதோர் கூறுகின்றனர். அவர்கள் தங்களை பற்றி பெருமை அடிக்கின்றனர், மிக பெரிய அளவில் வரம்பு மீறிவிட்டனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 25 வசனம் 21. அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அல் குர்ஆன் அத்தியாயம் 75 வசனம் 22-23. ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா.